ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல கேட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ கேட் அனாலிசிஸ்னா ஒன்றும் இல்லை, வாக்கிங் ஆர் மோஷன் அனாலிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஜென்ரலா இது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வாக் பண்றதை வச்சு நம்ம சில டிஃபெக்ட்ஸ் இல்லைன்னா ஏதாவது டிசீஸ் இருந்தால் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அதுல முக்கியமானது பார்த்தீங்கன்னா மசில், நர்வ் அண்ட் ஸ்கெலட்டல் ப்ராப்ளம் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹியூமன் கெய்ட். ஹியூமன் கெய்ட்னா ஒன்றும் இல்லை, நம்ம பர்சன் வந்து வாக் பண்ற பேட்டர்ன் அனலைஸ் பண்றது வந்து ஹியூமன் கெய்ட். ஸோ இது என்ன எப்படி இருக்கும்னா, ஒரு பேலன்ஸ்டு கண்டிஷனா இருக்கும் அண்ட் மசிலோட கோஆர்டினேஷன் வந்து கரெக்டா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாடி வந்து ஃபார்வர்ட்ல மூவ் ஆகும். எப்படி மூவ் ஆகும்னா, ஒரு வந்து ரிதமிக் ஸ்டைல் ஆர் பீரியாடிக் ஸ்டைல் எல்லாம் மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஒரு லெக் எடுத்து வைக்கிறோம், நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் லெக் எடுத்து வைக்கிறோம். ஸோ அதே மாதிரி ஒரு லெக் நெக்ஸ்ட் லெக் அந்த மாதிரி தொடர்ந்து ஒரு ரிதமிக் பேட்டர்ன்ல வந்து ஆர் பீரியாடிக் பேட்டர்ன்ல வந்து நடக்கிறது பேர் தான் வந்து ரிதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மூவ் ஆகுற பேர் வந்து டெக்னிக்கலா வந்து நம்ம ஸ்ட்ரைடுன்னு வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதே பாயிண்ட் திரும்ப தந்துருப்பாங்க. பேட்டர்ன் ஆஃப் லிம் மூவ்மெண்ட்ஸ் மேட் டியூரிங் லொகோமோஷனா மூவ்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்நார்மல் கேட். அப்நார்மல் கேட்னா ஒன்றும் இல்லை, இப்போ நார்மலா வந்து ஒரு மசிலும் ஒரு பாடியும் பேலன்ஸா இருக்கணும். ஆனா இதுல வந்து பேலன்ஸே இருக்காது. ஸோ அதனால நிறைய வகையான அப்நார்மாலிட்டி கேட் இருக்கு. ஸோ இப்போ வந்து நான் முக்கியமான 5 மட்டும் தந்திருக்கேன். ஸோ அந்த 5 மட்டும் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க எழுதிக்கலாம். ஸோ இன்ஃபேக்ட் ஒரு ஏதாச்சும் ஒரு 5 பாயிண்ட் எழுதுனா கூட ஓகே தான் எக்ஸாமுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பாஸ்டிக் கேட். இது வந்து பெர்சன் வந்து வாக் பண்ணும்போது லெக்கை ட்ராக் பண்ணியே வாக் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிசர்ஸ் கேட். இது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லெக் வந்து உள்ள பெண்ட் ஆயிருக்கும். ஸோ அவங்க வாக் பண்ணும்போது ஒன்னோட ஒன்று ஹிட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பேஸ் கேட். ஸ்டெப்பேஸ் கேட் எப்போ ஆக்கார் ஆகும்னா, இப்போ வந்து அவங்களோட டோ டோஸ் வந்து கிரவுண்ட பாயிண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா, அப்போ வந்து ஸ்டெப்பேஸ் கேட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ வேடிங் கேட்னா பர்சன் வந்து அவங்க வாக் பண்ணும்போதே லெக்கை வந்து சைடா வச்சு வாக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வாக் பண்றது வந்து வேடிங் கேட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொபல்சிவ் கேட். ப்ரொபல்சிவ் கேட்னா நெக் வந்து அவங்க வாக் பண்ணும்போது நெக்கோ இல்லை ஹெட்டோ வந்து முன்னாடி வந்து புஷ்டு ஃபார்வர்ட்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து அவங்க வாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நெக்கு வந்து முன்னாடி இருக்கும். ஸோ அவங்க வாக் பண்ணுறது வந்து லேட்டாக வாக் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காசஸ், இல்னஸ், ஜெனடிக் ஃபேக்டர், இன்ஜுரி, ஷின்ஃபிட், பர்த் டிஃபெக்ட், அந்த மாதிரி ஒரு 4 5 எஃபெக்ட் நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த மெட்டீரியல் நான் அப்புறமா ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டயக்னோஸ்டிக்ஸ், மெடிக்கல் ஹிஸ்டரி இருக்கணும். அதுக்கப்புறம் சிம்டம்ஸ் செக் பண்ணணும். நெக்ஸ்ட் டெஸ்ட் ஃபார் நியூரோலாஜிக்கல் கண்டிஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் எக்ஸ்ரே அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இது இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட், ஃபிசியோதெரப்பி கொடுக்கலாம் ஆர் சர்ஜரி, இல்லைனா ஏதாச்சும் வியரபிள் டிவைசஸ், இல்லைனா வேற ஏதாச்சும் டிவைசஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், அசிஸ்டிவ் டெக்னாலஜி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேட் அனாலிசிஸ் நம்ம அப்ளை பார்த்த மாதிரி தான் இது திரும்ப அதே பாயிண்ட் தான் இங்கே இருக்கும். ஸோ இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேட் சைக்கிள் ஒரு 3 ஸ்டேஜ் இருக்கு. வெயிட் அக்செப்டன்ஸ், இது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ப்ரெஷர் கீழே தருவோம் இல்லையா, அப்போ வந்து குறிப்பிட்ட வெயிட் தந்தா மட்டும்தான் நம்மளால வாக் பண்ண முடியும். ஸோ வெயிட் அக்செப்டன்ஸ். அதுக்கப்புறம் சிங்கிள் லிம் சப்போர்ட், லிம் அட்வான்ஸ்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாக்கிங் ரெக்யூர்மெண்ட். ஸோ இந்த கண்டிஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால கரெக்டாக வாக் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குலிபிரியம்னா ஒன்றும் இல்லை, மெயின்டைனிங் பேலன்ஸ் ஸ்டேட் இஸ் கால்ட் ஈக்குலிபிரியம். ஸோ இது மட்டும் எதனா போதும். நீங்க அப்ரைட் போஸ்டர் அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு பாயிண்ட் ஞாபகம் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லொகோமோஷன், அபிலிட்டி டு இனிஷியேட் அண்ட் மெயின்டைன் ரிதமிக் ஸ்டெப்பிங் ஸ்டைல். ஸோ வந்து நம்ம வந்து வாக் பண்றதுக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி வாக் பண்ணிட்டு இருக்கிறது வந்து லொகோமோஷன் அப்படின்னு சொல்லணும். ஸோ மஸ்குலோஸ்கெலட்டல் இன்டெகிரிட்டி, ஸோ போன், ஜாயிண்ட் அண்ட் மசில், இது மூணுமே கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகணும். ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு ஃப்ராக்சர் ஆகியிருந்தா நம்மளால கரெக்டாக வந்து வாக் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நியூரோலாஜிக்கல் கண்ட்ரோல். நியூரோலாஜிக்கல் கண்ட்ரோல்னா நம்ம வந்து எப்பவுமே வாக் பண்ணிட்டு இருக்க போறது இல்லை, எப்போ நமக்கு தேவைப்படுதோ அப்போதான் வாக் பண்ணுவோம். ஸோ வந்து நியூரான்ஸ் வந்து நம்ம பாடியில வந்து இது பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம கடைக்கு போனோம்னா, நம்ம வந்து கடைக்கு போற வரைக்கும் இப்போ கடைக்கு போகணும் அப்படின்னு நியூரான்ஸ் வந்து நம்ம வந்து இனிஷியேட் பண்ணணும். ஸோ நம்ம வாக் பண்ணும்போது ஐ கான்டாக்ட் வந்து இப்போ ஆஃப் ட்ராக்ல ஏதாச்சும் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வாக் பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம இங்க சொல்லியிருக்காங்க. மஸ்ட் ரிசீவ் அண்ட் சென்ட் மெசேஜ் டெல்லிங் த பாடி ஹவு அண்ட் வென் டு மூவ்.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைடு நம்ம சொல்லுவோம். ஸ்ட்ரைட்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மூவ்மெண்ட் ஆஃப் பாடி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 டைப் இருக்கு, ஸ்டான்ஸ், ஸ்விங் அப்படின்னு. ஸோ ஃபுட் இன் கான்டாக்ட் வித் கிரவுண்ட் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து கிரவுண்டோட கான்டாக்ட் இருந்தால் ஸ்டான்ஸு, ஸோ கிரவுண்டோட கான்டாக்ட் இல்லாமல் இருந்தால் அது வந்து ஸ்விங்கு. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்டான்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைப் இருக்கு, வெயிட் அக்செப்டன்ஸ், சிங்கிள் லிம் சப்போர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இனிஷியல் கான்டாக்ட். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லெக்கை வந்து எடுத்து வைக்கிறோம், அது வந்து ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் ஏற்படுத்தும். நெக்ஸ்ட் லோடிங் ரெஸ்பான்ஸ், அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா வாக் பண்ண அப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், அது பேர் வந்து லோடிங் ரெஸ்பான்ஸ். மிட் ஸ்டான்ஸ்னா ஒன்றும் இல்லை, வாக் பண்ணிட்டு இருக்கிறது வந்து மிட் ஸ்டான்ஸ். டெர்மினல் ஸ்டான்ஸ்னா நம்ம வந்து அந்த வாக் பண்ணது வந்து ஸ்டாப் பண்ற ஸ்டேஜ் வந்து டெர்மினல் ஸ்டான்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்விங். இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரீ ஸ்விங். நம்ம வந்து இப்போ ஸ்விங்னா ஒன்றும் இல்லை, நம்ம கால் எடுத்து வைக்கும்போது சில டைம் நம்ம வந்து ஏர்ல தானே, எப்படின்னா இப்போ வந்து கால் வந்து ஃபர்ஸ்ட் கிரவுண்ட்ல இருக்கும், திரும்ப காலை எடுத்து வைக்கும் போது திரும்ப ஒரு ஏர்ல இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து ஸ்விங், ஏர்ல இருக்கிறது பேர் வந்து ஸ்விங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து ப்ரீ ஸ்விங்னா அப்போதான் வந்து என்ன பண்ணுவோம்னா ஸ்விங் ஸ்டார்ட் பண்ண நினைப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்விங், ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ற ஸ்டேஜ். நெக்ஸ்ட் மிட் ஸ்விங், இப்போ வந்து ஸ்விங்ல இருக்கிறது. டெர்மினல் ஸ்விங்னா ஸ்விங்கை வந்து டெர்மினேட் பண்றது, ஸோ திரும்ப வந்து இது கிரவுண்டோட கான்டாக்ட் பண்றது. ஸோ நம்ம இதையும் ரிலேட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் கான்டாக்ட் ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி இனிஷியல் ஸ்விங் ஏற்படுத்தும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மிட் ஏர்ல தான் வைப்போம், நெக்ஸ்ட் ப்ரீ ஸ்விங் நடக்கும், அதுக்கப்புறம் தான் இனிஷியல் கான்டாக்ட் வந்து பில்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோடிங் ரெஸ்பான்ஸ் ஏற்படும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிட் ஸ்டான்ஸ் ஏற்படும். நெக்ஸ்ட் டெர்மினல் ஸ்டான்ஸ், திரும்ப நம்ம வந்து டெர்மினேட் பண்ணிடுவோம். ஸோ டெர்மினேட் பண்ண என்ன ஆகும், அடுத்த செகண்ட் நம்ம வந்து ஏர்ல வைப்போம் இல்லையா, ஸோ அது வந்து அது வந்து ஸ்விங், திரும்ப ப்ரீ ஸ்விங்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு புரியலன்னா நீங்க திரும்ப கமெண்ட் பண்ணுங்க, நான் திரும்பவும் இது சொல்றேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெல்விக் ரொட்டேஷன். பெல்விக் ரொட்டேஷன்னா நம்ம வந்து இடுப்பு ரொட்டேட் பண்றது வந்து பெல்விக் ரொட்டேஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேட்ரல் பெல்விக் டில்ட்னா பக்கவாட்டு பக்கவாட்டில் இருக்க இடுப்பை வந்து டில்ட் பண்றது வந்து லேட்ரல் பெல்விக் ரொட்டேஷன். நெக்ஸ்ட் knee ஃபிளக்சுவேஷன் அப்படின்னா நம்ம வந்து முழங்கால் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஃபிளெக்ஸ் பண்றது, ஃபிளெக்சிபிளா மூவ் பண்றது வந்து knee ஃபிளக்சுவேஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் வேல்குலஸ் ஆஃப் knee என்னதுன்னா, இப்போ வந்து நம்ம முழங்கால் இருக்கு இல்லையா, நம்ம வந்து மூவ் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த ஆங்கிள் பேர் தான் வால்கஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இது வந்து மெடிக்கல் ஃபீல்டில் வந்து ரொம்ப டீப்பாக சொல்லுவாங்க. ஸோ நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.